தி.மு.க மாநில இளைஞரணி 2வது மாநாடு டிசம்பர் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ளது. அதனையொட்டி திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இருசக்கர வாகன பிரச்சார பேரணியை கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தார். இதையடுத்து பேரணி பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகின்றது. இந்நிலையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் தங்கிய சோழிங்கநல்லூர், ஈஞ்சம்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சென்னை திருவான்மியூர் வந்தடைந்தனர். இன்று காலை மதுராந்தகத்தில் இருந்து புறப்பட்டு செய்யூர், கல்பாக்கம், மாமல்லபுரம், திருப்போரூர் வழியாக மாலை செம்மஞ்சேரி வந்தடைந்தனர். செம்மஞ்சேரியில் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்.எல்.ஏ. அரவிந்த் ரமேஷ் வரவேற்று மாலை அணிவித்து அவர்களுடன் சேர்ந்து பேரணியில் பயணித்தார். உடன் 14வது மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன், 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பளித்து பேரணியில் கலந்து பயணித்தனர். சேலத்தில் நடைபெறும் 2வது மாநில இளைஞர் அணி மாநாட்டின் பிரச்சார பேரணி தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 8,680 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 2,500 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஓ.எம்.ஆர் சாலை திருப்போரூரில் இருந்து புறப்பட்டு சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரியில் இருந்து இசிஆர் சாலை அக்கரை வழியாக திருவான்மியூர் வரை சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் புல்லட் வாகனத்தில் பயணித்து திருவான்மியூர் வந்தடைந்தனர். பிறகு திருவான்மியூரில் இருந்து வேளச்சேரி செல்ல திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழியனுப்பி வைத்தனர். மைக்க வாங்கிக்கங்க.